இந்த நாளுக்கான ரேமா வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவன், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம், பலவானிடத்திலிருந்து மதுரம். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, சிம்சோன் என்கிற மகாபலன் உள்ள ஒரு மனிதன், அவன் போகிற வழியிலே ஒரு சிங்கத்தை அடித்து கொன்று போட்டான். அவன் போய் சில நாட்கள் கழித்து திரும்பி வரும்போது அதே சிங்கத்தினுடைய வயிற்றிலே ஒரு கூடு கட்டி இருந்தது, ஒரு தேனீ கூடு, அதிலே மதுரம் இருந்தது. ஒரு நாளிலே எதிரடையாய் தன்னை ஜீவனை கொல்ல வந்த அந்த பட்சிக்கிறவனிடத்திலே ஒரு பட்சணத்தை அவன் பார்த்தான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட யார் உங்களுக்கு எதிரியாக நீங்க பார்க்கிறீர்களோ அவர்கள்தான் உங்கள் வாழ்க்கையின் தரிசனத்திற்கு உங்களை முன்னோக்கி தள்ளுகிறவர்கள். நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை எப்போ பார்த்தாலும் புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா. நம்ம தப்பாக செஞ்சால் கூட, சரியாக சமைக்கலைனா கூட, ஓ சூப்பராக இருக்குது டேஸ்ட். நம்ம சரியாக ட்ரெஸ் பண்ணலனா கூட, நல்லா ட்ரெஸ் இருக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக யார் தெரியுமா நம்ம வெறித்தனமாக மாத்துறது? நம்முடைய சத்துருக்கள் தான். அவன் சரியில்லை, அவன் ஒரு கோழை, அவன் ஊரைய மாற்றுகிறவன் என்று சொல்லி நம்மை குறித்து தவறாய் பேசுகிற இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே ஆழமாய் இறங்கி நமக்குள்ள ஒரு வெறியை ஏற்படுத்துகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை 3 தரம் மறுதலித்த பேதுரு, அவருக்காக பட்டயத்தை எடுத்து மல்கூசுடைய காதை வெட்டினவனை ஆண்டவர் சொன்னார், சாத்தானே அப்பாலே போ என்று சொல்லி சொன்னார். ஆனால் தன்னை காட்டி கொடுக்க வந்த யூதாஸ் காரியத்தை பார்த்து நண்பனே என்று சொன்னார். காரணம், அவருக்கு தெரியும் இந்த யூதாஸ் தான் தன்னை சிலுவையிலே ஏற்றுகிறவன். ஆனால் அதற்கு பின்பு உயிர்த்தெழுதலுக்கும் காரணமாய் இருக்கிற இந்த பாடுகளிலே என்னுடைய பர்பஸை நோக்கி, என்னுடைய டெஸ்டினியை நோக்கி என்னை முன்னேறச் செல்கிறவன் இவன் தான். தேவப்பிள்ளையே, உங்கள் விரோதிகள் உண்மையாகவே உங்களுக்கு உதவி செய்ய போகிறார்கள். குழியிலே யோசேப்பை தூக்கி போட்ட அவருடைய சகோதரர்கள், அவர்கள் அவரை கிட்டத்தட்ட முடித்து விட்டார்கள். ஆனால் பின்னாட்களில் யோசேப்பு அவர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தர் நன்மையாய் மாற்றினார். உங்கள் சத்துருக்கள் உண்மையாகவே உங்களுக்கு உதவி செய்கிற, உங்களுக்காக அவர்கள் எதிரடையாய் வேலை செய்கிற தேவனுடைய பணியாளர்கள். உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் வந்ததுனாலதான் இன்றைக்கு நீங்கள் இவ்வளவு காம்படிட்டிவா, இவ்வளவு வைராக்கியமா, வேகமா எழும்பியிருக்கேன். நான் அப்படிதான். ஒவ்வொரு முறையும் விரோதமாக பலவிதமான எழுத்துக்களும் பேச்சுக்களும் வரும்போது எனக்குள்ள ஒரு வெறி வரும். ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறதை ப்ரூவ் பண்ண, நீர் இன்றைக்கு வந்து கூட்டத்தில் அற்புதம் செய்ய வேண்டும், தீர்க்க தரிசனமாய் பேச வேண்டும், ஜனங்கள் மேல் அபிஷேகத்தை ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கும் போதெல்லாம் அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆகவேதான் கர்த்தர் உயர்த்து இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் பட்சிக்கிற இடத்திலிருந்து பட்சணம் வர செய்வார். எந்த ஆபீஸ்ல நீங்க அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை தலைநிமிர செய்வார். எந்த கம்யூனிட்டியில, எந்த வீட்டில் நீங்க அவமானப்பட்டு நின்றீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களுக்கு சொந்தமாய் நிலங்களை தருவார். எந்த ஆபீஸ்ல உங்களை நிராகரித்தாங்களோ அங்கேயே நீங்க தலைமை பொறுப்புல வந்து உட்கார போறீங்க. God bless you. Have a wonderful day. Something good is going to come from your enemies. God bless you. Amen.